வணக்கம். சீதாஸ் பேஜஸ் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 11 ஜூலை 26th சண்டே எபிசோட் 24. இது வந்து பார்ட் 2. ஜானகி அம்மா வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்க 2வது நாள் இது. ஸோ நேற்று ஏற்கனவே 7 பேர் பாடி முடிச்சிட்டாங்க. மீதி ஒரு 6 பேர் இருக்கிறாங்க. அவங்க தான் இன்றைக்கி பாட போகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து சர்வேஷும் ஸ்ரீநிதியும் வந்தாங்க பாடுறதுக்கு. அவங்க வந்து வள்ளி வள்ளி என வந்தான் வடிவேலன் தான் அந்த பாட்டு. ஸ்ரீநிதி வந்து இன்றைக்கி சொல்லணுன்னா அவங்க எங்கே பிரெத் எடுக்கிறாங்க எதுவுமே தெரியல. ரொம்ப அழகாக அப்படியே ரொம்ப அழகாக ஃப்ளோ வந்தது இன்றைக்கி. ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருந்தது. வாய்ஸை பாடினது வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அந்த மூச்சை எடுக்கிறது எங்கே விடுறாங்க ஒன்றுமே தெரியல. ரொம்ப ஸ்மூத்தாக அப்படி கண்டினியூஸாக எடுத்துகிட்டு போனாங்க. ரொம்ப அழகாக பாடினாங்க. சர்வேஷ் எப்போவுமே நல்லா பாடுவார். அவர் வந்து இன்றைக்கி அவருடைய குரல் வந்து ஒரு கம்பீரமாக இருந்தது. ரொம்ப அழுத்தமாக இருந்தது. எல்லா வார்த்தைகளும் ரொம்ப நல்லா இருந்தது. அவர் தான் அந்த ஹோல் 2 பேர்த்துமே நல்லா இருந்தது. இவங்களுக்கு கோல்டன் பஸர் கொடுத்தாங்க. அப்போது மஞ்சரி சொன்னாங்க, நீ பாடினது வந்து ரொம்ப கஷ்டமான பாட்டு இது, ஆனால் நீ வந்து ரொம்ப ஈஸியாக பாடிட்ட அதை அப்படின்னு சொன்னாங்க ஸ்ரீநிதியை. நல்ல நல்ல அப்சர்வேஷன் அது. ஸோ இவங்களுக்கு கோல்டன் பஸர் கிடச்சிது. அடுத்து வந்து ஜியானா வந்தாங்க. ஜியானா வந்து அழகு மலராட அந்த பாட்டு அது வந்து ரொம்ப அழகாக பண்ணாங்க. ஜியானா வந்து ஒரு நல்ல கம்பேக் கொடுத்துட்டாங்க. பேக் டு த ஃபார்ம் அப்படின்னு தான் சொல்லணும். நான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஜியானா சரியாக பாடலைன்றது ரொம்ப வருத்தமாக இருந்தது. இன்றைக்கி வந்து பேக் டு ஃபார்ம் ஒண்டர்ஃபுல்லாக பண்ணாங்க. அந்த கான்ஃபிடென்ஸ் திருப்பியும் அவங்களுக்கு நல்லா வந்திருக்கு. இந்த பாட்டு என்னென்னா அவங்க குரல் பியூட்டிஃபுல்லாக இருக்குது, நல்லா பாடுறாங்கன்றது இல்லாமல் நல்ல எமோஷன்ஸ் இருந்தது. எனக்கு வந்து ஒரு பயமாகவே இருந்தது பார்த்துட்டு இருக்கும்போது. ரொம்ப சேட் சாங் இது. அந்த எங்கே இவங்க அழுதுருவாங்களோ அப்படின்னு நான் நினச்சேன். அழற அந்த மாதிரி இருந்தது அவங்க பர்ஃபார்மன்ஸ். அப்படி ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப அழகாக கொடுத்தாங்க. அதே மாதிரி ஜதீஸ்வரம்லாம் பயங்கரமாக ஒண்டர்ஃபுல்லாக பண்ணாங்க. ஒரு ப்ரொஃபஷ்னல் கொடுக்க வேண்டிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் இது. ஒரு ப்ரொஃபஷ்னல் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி அப்படின்னு தான் நான் சொல்லுவோம். ரொம்ப நல்லா இருந்தது. இவங்களுக்கு கோல்டன் பஸர் கொடுத்தாங்க. சித்ரா சொன்னாங்க கம்பேக் அப்படின்னாங்க. சொல்லிவிட்டு திருப்பி போகவே கூடாது, நல்லா பாடியிருக்கேன், கஷ்டமான பாட்டு நல்லா பாடியிருக்கேன், திருப்பி போகவே கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இம்மானும் சொன்னார், ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன், இது வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம், இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னார். கூடவே வந்து என்ன சொன்னாங்கன்னா ஆன் பென்சன் பாடினாங்க இதை போன சீசனில் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சித்ராம்மா ரொம்ப பாராட்டினாங்க அவங்கள அப்படின்னு. ஆன் பென்சன் வந்திருக்காங்க, அதனால் ஆன் பென்சனை கூப்பிட்டு பாட சொன்னாங்க. ஸோ ஆன் பென்சனும் ஜியானாவும் சேர்ந்து பாடினாங்க அந்த பாட்டு. ரொம்ப அழகாக இருந்தது. பர்ஃபெக்டாக மேட்ச் ஆச்சு. ரொம்ப அழகாக பாடினாங்க. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. ஜியானா திரும்பி ஒரு கம்பேக் கொடுத்தது எனக்கு நிஜமாலுமே ரொம்ப சந்தோஷம். அடுத்தது வந்து ஆரியன் அண்ட் சரவணா வந்தாங்க. இவங்க வந்து மலரே மௌனமா அந்த பாட்டு பாடினாங்க. நல்லா இருந்தது. பட்டு ஆரியன் வந்து இன்னும் கொஞ்சம் அவர் சேர்த்து போட்டு பாடியிருக்காரு. இவங்க பாடினது ரொம்ப க்ளீனாக இருந்தது. சரவணா பாடினது வந்து ரொம்ப க்ளீனாக இருந்தது, நீட்டாக இருந்தது, நல்லா பாடினாங்க. 2 பேரும் நல்லா பாடினாங்க. இது ரொம்ப கஷ்டமான பாட்டு, இதை எடுத்து நீங்கள் சின்ன பசங்க பாடுறதே பெரிய விஷயம் அப்படின்னு தான் சித்ராம்மா சொன்னாங்க. ஸோ இவங்களுக்கு கோல்டன் பஸர் கொடுக்கப்படலை, பட் நல்லா பாடினாங்க அப்படின்னு மட்டும் சொன்னாங்க. ஸோ இதுக்கு அடுத்ததாக மஞ்சரி என்ன பண்ணாங்கன்னா, ஜானகி அம்மா டிஎம்எஸ் கூட சேர்ந்து பாடினது, ஜெயசாஸ் கூட, எஸ்பிபி கூட, மனோ கூட, ஜெயச்சந்திரன் கூடன்னு, மலேசியா வாசுதேவன் கூட அப்படின்னு இந்த காம்பினேஷன்லலாம் அவங்க பாடின பாட்டெல்லாம் பாடினாங்க. அது ஒரு சின்ன ட்ரிபியூட் மாதிரி. இதுக்கு அடுத்ததாக மெலடியனும் ஸ்ரீவர்தனியும் வந்தாங்க. அவங்க லாலாக்கு டோல் டப்பியமா அந்த பாட்டு நல்லா பாடினாங்க. 2 பேருமே நல்லா பாடினாங்க. அது மெலோடின்னு சொல்ல வேணாம், இந்த மாதிரி பாட்டெல்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி பாடுவார். இன்றைக்கி ஸ்ரீவர்தனியும் அவங்களுடைய இன்டிவிஷன்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப அழகாக டான்ஸ் ஆடினாங்க. ரொம்ப அழகாக ஆடினாங்க. நல்ல பாட்டும் பாடினாங்க. 2 பேருமே ரொம்ப நல்லா பாடினாங்க. எஸ்பெஷலி மெலடியன் ரொம்ப நல்லா பாடினார். ஸோ இவங்களுக்கு கோல்டன் பஸர் கொடுத்தாங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து ஜானகி அம்மா வந்து சூப்பர் சிங்கருக்கு வந்தபோது அவங்களே ரொம்ப அசந்து போய் ரொம்ப பாராட்டின சில மெமரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. ஜூனியர் 2லேருந்து யாரெல்லாம் அவங்க வந்து ரொம்ப எழுந்து போய் கட்டி பிடிச்சி ப்ளெஸ் பண்ணாங்க அதெல்லாம் வந்து போட்டு காமிச்சாங்க. அவங்கெல்லாம் இன்றைக்கி வந்திருந்தாங்க. அவங்க ஸ்டேஜுக்கு வந்தாங்க. எல்லாருக்குமே ரொம்ப ஒரு கலக்கமாகவே இருந்தது. அவங்க கொடுத்த 1000 ரூபி நோட்டு நினைக்கிறேன், 1000 ரூபி நோட்டை வந்து ஃப்ரேம் பண்ணியே வச்சுருக்கிறாரு. அந்த மாதிரி எல்லோரும் சொல்லும் போதே பிரேக் ஆகிற அளவுக்கு ஒரு அன்பு செலுத்தியிருக்காங்க. ஸோ ஜானகி அம்மாவுடைய செலிப்ரேஷன் இன்னையோட முடியுது. பட்டு
டெக்னிக்கலி ஒரு நேம் சேக் இன்றைக்கி முடியுது அப்படின்னு சொன்னாலும் இந்த சீசன் ஃபுல்லாக ஜானகி பாட்டு இல்லாமல் முடியவே முடியாது, பாடவே முடியாது. ஒரு சேலஞ்சிங் சாங் எடுக்கணும் அப்படின்னா ஜானகி சாங் எடுத்து தான் தீரணும் அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு அவங்க பாடிட்டு போயிருக்காங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவார்ட்ஸ் மட்டும் கொடுத்தாங்க. இன்றைக்கி யாரும் வெளியில் போகல, ரெஸ்ட்டுன்னு போகல. மில்கி மிஸ்ட் கொடுக்குற ஹேம்பர் வந்து ஸ்ரீநிதி வாங்கினாங்க. இண்டிகஸ் வீல் வந்து டெனின் பர்னர் வாங்கினார். ஸோ அவர் வந்து அதை சுற்றி விட்டு அந்த வீல் வந்து ஸ்பின்னிங் வீல் வந்து அவருக்கு ஸ்கேட்டிங் போர்டு கிடச்சிருக்கு. ஸோ அடுத்ததாக கோல்டன் வாய்ஸ் ஆஃப் த வீக் லாஸ்ட் டைம் லயா கார்த்திக் வாங்கி அங்கே உட்காந்துருந்தாங்க. ஸோ இந்த வாரம் ஜியானா ஒரு பெரிய கம்பேக். இது நிஜமாலுமே ஜானகி அம்மா சொன்ன மாதிரி திரும்பி பார்க்காம போயிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசையும். ரொம்ப பியூட்டிஃபுல் வாய்ஸ், ரொம்ப டேலண்டட் கேர்ள், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி அதே மாதிரி வரணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ இன்றைக்கி அவங்களுக்கு தான் கோல்டன் சேர் கிடச்சிருக்கு. ஸோ லயா கார்த்திக்கு அப்புறமா கோல்டன் சேரில் இவங்க உட்காந்துக்கிறாங்க. ஸோ அடுத்த வாரம் என்ன நடக்குது, அடுத்த வாரம் யார் கோல்டன் சேர் போகிறாங்க அப்படின்றதையும் மீண்டும் பார்ப்போம். மீண்டும் அடுத்த சனிக்கிழமை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.